ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால கார்த்திகாயன், பரிமளா, பல்லைமா, ரிவாஜ் 5 பேரும் சேர்த்து ஒரு இடத்துல ஒரு 7 லட்சம் ரூபாய் வீடு இருந்தது என்கிட்ட வித்துட்டாங்க. வித்த வீட்டை வந்து இப்ப வந்து என்ன வித்துட்டுல என் இடத்த நான் 7 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன், இடத்த கொடுத்துட்டு சொல்லி என்ன குளமேட்டில் விடுறாங்க. கார்த்திகாயன், பரிமளா அவங்களுக்கு என்ன ஆகுது? கார்த்திகாயன் அக்கா விட்டு பையன், பரிமளா அக்கா மருமக, பல்லைமாவது அக்கா. இவங்க எல்லாமே எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. நான் பையன் பெரிய பொண்டாட்டி, சின்ன பொண்டாட்டி பையன், அவங்க பெரிய பொண்டாட்டி மக்கள் எல்லாமே. அதனால இப்ப வந்து 24 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை இல்ல. இப்பதான் 2 குழந்தை பிறந்துச்சு. எப்படி சொத்து அவங்க தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு எங்களுக்கு குழந்தை பிறந்ததுனால எங்க சொத்து நம்ம விட்டு கைவிட்டு போகுதுன்னு சொல்லி கொடுத்த இடத்த எனக்கே கொடுத்து சொல்லி என்ன மிரட்டி எழுதி வாங்குறாங்க, அடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. எல்லாமே என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. என் குழந்தை 24 வருஷம் கழிச்சு என் சொத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு நமக்கு தான் சொத்து கிடைச்சிட்டு நினைச்சிட்டாங்க. இப்ப எனக்கு 2 குழந்தை பிறந்துருச்சு. அப்படிங்கும்போது என் சொத்தை அபகரித்துக்கு பாக்குறாங்க. ஆமா, 50 லட்சம் ரூபாய் சொத்து எனக்கு இருக்கு. இப்ப நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம். எங்களுக்கு பாதுகாப்பு யாரோ ஒரு போலீஸ்கார் சார் வந்து எங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு இருந்தா தான் நாங்க போவோம். இல்லடா அந்த போய் ஆட்டோ வந்து ஏத்து கொண்டு போறோம் அப்படின்னு என்ன மிரட்டுறான். சார் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் சார், இங்கதான் சார் இருப்பேன். நான் தரணா இங்கதான் பண்ணுவேன். நான் இங்கதான் இல்ல சார். சார் உங்க காலை கூட பிடிக்கிறேன் சார். எனக்கு வந்து நீங்க உதவி பண்ணுங்க சார். பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.